ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் செய்த புட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி விரிச்சிருக்கிறாங்க. அதில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோங்க. இதை மடிச்சுட்டு இட்லி சட்டியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது இப்போ கட்டியமாக இருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாங்க. இதில் இன்னுமே சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்கும். ஒரு சல்லடையில் வச்சுட்டு நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கலாங்க. இப்போ நல்லா சலிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குது. இது கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டு இருக்கிறத எல்லாமே நல்லா உதிரியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்காங்க. அது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம அந்த புட்டில் நம்ம தெளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம நார்மலாக அரிசி மாவுக்கெல்லாம் நம்ம புட்டு பிணையும் போது எப்படி பிணைகிறோமோ அதே சேம் அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவையே தண்ணி தெளிச்சுட்டு நல்லா உதிரியாக பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அதில் கொஞ்சமாக நான் துருவின தேங்காவை சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு காட்டன் டவலில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவை சேர்த்துட்டு மடித்து வச்சுக்கலாங்க. இப்போ மறுபடியும் இட்லி சட்டியில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ இட்லி சட்டியில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்குறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு தேங்காய் துருவலும் சேர்த்துருக்குறேங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. சர்க்கரையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் இல்லைன்னா டிஃபனுக்காக கூட நம்ம இந்த ஃபுட்டை ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சத்து மாவு வச்சு புட்டு தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துருக்குறேங்க. இப்போ அந்த பவுலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியில் உப்பு சேர்த்துருக்குறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை தெளிச்சுட்டு மாவை நல்லா உதிரியை பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க.
இப்போ இந்த மாவை நல்லா விரசி விட்டுக்கலாங்க. விரசிட்டு நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காம அளவாக கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா உதிரியாக பிணைஞ்சிக்கலாங்க. இடையில தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. தண்ணி தெளிச்சிட்டு மறுபடியும் பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் காட்டன் டவல் விரித்து வச்சுருக்குறாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆவியில் வச்சிடலாங்க. நான் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாங்க. இப்போ 20 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த புட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். இது நான் ஆப்ஷனலாக தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ நான் உடச்சி வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமையும் இந்த நெய்யில் வறுத்துக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் சர்க்கரைக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம இதில் இனிப்பு இருக்குன்றனால நம்ம கம்மியாக சேர்த்துருக்குறேன். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சத்து மாவு கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிட்ற சத்து மாவு தாங்க இது. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சத்து மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.